இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோதுமை புரோட்டா செய்ய போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, அப்புறம் நெய் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கடலை எண்ணெய் எடுத்துக்கோங்க, உப்பு, சர்க்கரை 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எல்லாம் போட்டு இப்படி சாஃப்டாக பேஞ்சு வச்சுக்கோங்க. சாஃப்டாக பேஞ்சு வச்சுட்டு மூடி வச்சுருங்க. 1 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். அப்புறம் எண்ணெய் ஊற்றி இப்படி மேலே தடவி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊறினதுக்கப்புறம் எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. உருண்டை பிடிச்சி தேய்ச்சிக்கலாம். தேய்க்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். வரமாவை போட்டு விட்டிங்க. இப்படி பூரிக்கட்டில் வச்சு இந்த பூரிக்கட்டில் வச்சு இப்படி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்குங்க. இது நான் செய்ய முடியாது, எங்கள் பொண்ணு மருமகளும் செய்து பண்ணுறாங்க. நான் உட்காந்து சமையல் மட்டும்தான் செய்வேன். நல்லா தேய்ச்சிக்குங்க. இப்படி தேய்ச்சிட்டு இப்படி கத்தியில் கீத்து போட்டுக்குங்க. நல்லா கீத்து போட்டு மறுபடியும் இப்படி சுருட்டி இப்படி சுருட்டி உருண்டையாக மறுபடியும் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பூரிக்கல் வச்சு எண்ணெய் விட்டு தேய்ச்சிக்குங்க. லைட்டாக தேய்ச்சிக்குங்க. தோசைக்கல் ஓட்டுக்குங்க. நீ தோசைக்கல் ஓட்டு சுட்டுக்கலாம். தேய்ச்சி தோசைக்கல் ஓட்டு சுட்டுக்கலாம். 10 தோசைக்கல் ஓட்டு சுட்டு எடுத்துங்க. 2 தடவை 2 பக்கம் திருப்பி சுட்டு எடுத்துங்க. 2 தடவை எண்ணெய் விட்டு 2 பக்கமும் திருப்பி நல்லா வேவராப்ப சுட்டு எடுத்துங்க. ரெண்டு பக்கம் எண்ணெய் விட்டு நல்லா சுட்டு எடுத்துங்க. அடுப்பு சிம்மில் வச்சு விட்டுங்க. அப்போ தான் நல்லா வேகு. பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு செய்கிற உடம்புக்கு நல்லது. கடையில் வாங்கினா மைதா மாவு செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. நான் கொஞ்சம் லேட்டாகவும் செய்யறதுக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 புரோட்டா தோசைக்கல்ல போட்டு எடுத்துட்டு இப்படி கையில் போட்டு இப்படி உருட்டி எடுத்துங்க. இந்த மாதிரி 2 கடி நல்லா உருட்டு நல்லா கையில் பிசைஞ்சு எடுத்துங்க. பார்த்தீங்கன்னா கோதுமை புரோட்டா ரெடி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.